ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அண்ணி, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ நான் எடுத்துட்டு வரேன். ம். அசோக், ம். என்ன நீ வெறும் பசங்க போட்டோவா இருக்கு? இதுவா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன் தம்பி. மாப்பிள்ளையா? யாரு கண்ணி? வேற யாருக்கு? நம்ம துர்காக்கு தான். என்ன நீ சொல்றீங்க? ஆமா அசோக், துர்காக்கு தான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து துர்காவோட வாழ்க்கையை முடிச்சிட்டோம். அவ வாழ்க்கை டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கணும்ல. அவளுக்காக மாப்பிள்ள பாக்குறது ஒன்னும் தப்பில்லையே தம்பி. அசோக், என்ன பதிலையே காணோம்? உன்னை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்ல. நீ சொல்லுவியே உறவுகளை பத்தி சொல்லும் போது பாசிங் கிளவுட்ஸ்னு. உன்னால அவ்வளவுதானே முடியும். ஒரு மேகமா நினைச்சுக்கிட்டு நீயும் ப்ரொஃபஷனலா பார்க்க போயிடுவ. ஆனா துர்காக்கு அவளுக்கு ஒரு லைஃப்னா அது ஒரு மேரேஜ் லைஃபா தான் இருக்க முடியும். என்ன அசோக், துர்காவை பத்தி இவ்வளவு தூரம் பேசுற, நீ எதுவுமே பேசல? இல்ல நீ, அது என்ன சொல்றது? சரி விடு. தரகர் கொடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. துர்காக்கு பொருத்தமான பையனை நீயே செலக்ட் பண்ண. இங்க பாரு. இவன் சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஈரோடு பையன். பாரு, பெரிய பிசினஸ் மேக்னெட். இவன் வந்து கோயம்புத்தூர் பையன், டாக்டர்னு தரகர் சொன்னாரு. ஓகேவா? இவன் சேலத்துல பிசினஸ் மேன், பெரிய மில்லியனர். இங்க பாரு, எல்லாமே இருக்கு. அசோக், நீ இதுல இருந்து உன்னை செலக்ட் பண்ண. ஆனா துர்காக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கணும். அசோக், டைவர்ஸ் வாங்கி அவளை வெறுமன ஊருக்கு அனுப்பிச்சா அது ரொம்ப தப்பாயிடும். தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கண்ணீரிலையும் வேதனையிலையும் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி போயிடுவான். அது ரொம்ப பாவம். நீயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அப்புறம் துர்கா அவ குடும்பம்னு அவ வாழ்க்கைய அவ வாழ ஆரம்பிச்சிருவா. நீ என்ன சொல்ற அசோக்? ஆஹா, தப்பாச்சே. இத உடனே கோகிலாம்மா கிட்ட போய் சொல்லணும். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.